ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வித்யாஸ் குக் புக். போன வீடியோலாம் பார்த்துருந்தீங்களா? பிடிச்சிருந்ததா? கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுக்க மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது கடப்பா. கடப்பாக்கு 4 உருளைக்கிழங்கு உரிச்சி வேக வச்சு இது மாதிரி வச்சுருக்கேன். 100 கிராம் பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். பாசிப்பருப்பும் உருளைக்கிழங்கும் 3 விசில் விடுற வரைக்கும் நான் வேக வச்சேன். நான் அரைக்க தேவையானவை 4 மிளகா. உங்கள் ஸ்பைசஸ் கூட வேணும்னா இன்னும் ஒன்று போட்டுக்கலாம், கம்மியாக வேணும்னா இதுலேருந்து ஒன்று எடுத்துக்கலாம், தப்பில்லை. சோம்பு 1 டீஸ்பூன், பூண்டு 5 பல், 1 முடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். இது மாதிரி வதக்கிறதுக்கு 1 வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக நெருக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஏலக்காய், 5 கிராம்பு, கடுகு தாளிக்க, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, உப்பு தேவையான அளவு, 2 ஸ்பூன் எண்ணெய். நம்ம முதல்ல அரைக்க தேவையான வேலை அரைச்சிப்போம். 4 பல்லு பூண்டு, 5 பல் போட்டிருக்கேன். மிளகா, சோம்பு, 1/2 முடி தேங்காய். இதை நம்ம 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சி கொண்டு வருவோம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ரெடி ஆயிடுது. இந்த பாருங்க, இப்படி அரைச்சா போறோம். நம்ம வாங்க அடுப்பை பற்ற வச்சு வேலையை ஆரம்பிக்கலாம். பேன் நல்லா சூடு ஏறிட்டு இருக்கு. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு 1 ஸ்பூன், ஏலக்காய், கிராம்பு, ஜீரகம் போட போறோம். இதை நல்லா நம்ம வதக்கலாம். 1 நிமிஷம், 1 செகண்ட். நெருக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்க போறோம். கொஞ்சோண்டு உப்பு, அரை டம்ளர் தண்ணியை விட்டு நம்ம கொதிக்க வைப்போம். நல்லா கொதிக்கிட்டோம். ஒத்துக்க இந்த வீடியோவில் முடிவில் எங்கள் வீட்டு குட்டி பையன் டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்ல போறாரு எப்படி இருக்குங்கிறது. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போடலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். மறுபடியும் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு கலந்து கொதிக்க வைக்கணும். இப்போ இங்கே பாருங்க, நல்லா தலைன்னு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பாசிப்பருப்பு போடலாம். பாசிப்பருப்பு போட்டு இப்படி நல்லா கலக்கியாச்சு. இது 2 கொதிக்கிட்டோம். நல்லா இப்படி கொதிச்ச உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுத எடுத்து விடலாம். இது பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுப்போம். இந்த கடப்பா இட்லி தோசைக்கு சூப்பரா இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்படி நல்லா கலந்துக்கலாம். இங்க பாருங்க, இது ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் கெட்டியா வேணும்னா நீங்க அரைக்கிற விழுது இருக்கு இல்லையா, அதை தண்ணி விடாம கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சுக்கோங்க. இது இந்த கடப்பாவை குக் பண்ணது எங்க வீட்டு குட்டி பொண்ணு. இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்க. நம்மளுக்கு ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான். நம்மளுக்கு சுவையான கடப்பா ரெடி ஆயிடுத்து. டேஸ்ட் பார்க்க எங்க குட்டி பையனை கூப்பிடுவோம். நம்ம குட்டி செஃப் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு இருக்காரு. You like it? Yes. How? It's very nice. You can try it at your home. Hey, what are you doing? Can I also come and try? Come. Go and sit. Looking nice. Say hi to everyone. Hi. All. This is awesome. I can't believe I made it. So delicious.
நாங்க சாப்பிடுறது ரொம்ப பிஸியா இருக்கோம், அதனால வீடியோ இப்ப எண்ட் பண்ண போறோம். லைக், ஷேர், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Bye. பாய்.